உங்க லைஃப்ல போன ஒஸ்ட் ஃபினான்ஸ் மிஸ்டேக்னா என்ன? ஒஸ்ட் ஃபினான்ஸ் மிஸ்டேக் விட ஒஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா ஒஸ்ட் ஃபினான்ஸ் மிஸ்டேக் நடக்கும். எப்படி எப்படி தெரியுமா? ஒரு காசு வச்சிருப்போம், 1000 வச்சிருக்கேன், ஃப்ரெண்டு கால் பண்ணா அது மாதிரி காசு இல்லடா அம்மாவுக்கு இது அப்படி இப்படின்னு சொன்னா சரி ஒரு இஎம்ஐ காசு வச்சிருப்போம் கொடுத்துருவோம். திரும்பி வராது, இஎம்ஐ டேட் வரும் ஆனா திரும்பி காசு வராது. அதனால என்ன பண்ணனா, இப்போ காசு பசங்க கேட்கும் போதே கொடுத்துருவேன். கொடுக்கும் போதே மனசுல நினைச்சுப்பேன் இது வராது, இது வராதுன்னு நினைச்சதே இப்ப நான் கொடுக்கும். வந்துச்சுன்னா சந்தோஷம், வரலடா ஓகேடா கவலை இல்லை அப்படி விட்டு போயிடணும். ஆனா இது ஓகே, நாங்க ஒரு 4-5 பேர் பாக்குறாங்கனால ஒரு சீரியஸ் நோட் என்னன்னா, நம்ம வந்து சம்பாதிச்சாதான் வீட்டுல சாப்பாடு அப்படின்னு இருக்க நிலைமை இருக்குன்னா வீட்டுல நம்ம கண்டிப்பா காசை வந்து ஒரு வேல்யூ பண்ணி சேர்த்து வச்சுதான் ஆகணும். ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, சேர்த்து வைக்கிறத விட இப்ப நீங்க ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்க செலவுக்கு ஒரு 5,000 ரூபாய், வீட்டுல ஒரு 10,000, மீதி ஒரு அந்த 10,000 ரூபாய் என்ன பண்ணுங்க, பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க. எஸ்ஐபில ஃபிக்ஸ்ட் டெபாசிட். நீங்களே எல்லாத்தையும் சொல்ற, நான் என்ன சொல்றது? நீங்களே காமெடி பண்ணிட்டு அப்புறம் நான் எதுக்குடா? நிறைய கண்டென்ட் பாக்குறேன்ல, பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒண்ணுத்துல லாஸ் ஆனாலுமே பெருசா உங்களுக்கு வந்து தெரியாது, இன்னொன்னு பூம் ஆகும். நீங்க ஒண்ணுத்துல எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா போச்சுன்னா அவ்வளவுதான். இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து நம்மள மாதிரி பசங்க சொல்லறதுக்கு வந்து ஆள் இருக்காது, கைட்னஸ் இருக்காது. இப்ப ஆனா இன்ஸ்டாகிராம்ல பார்த்தா நிறைய சூப்பரா பேசுறாங்க. எல்லாத்தையும் நம்பாதீங்க, சிலது நம்புங்க. சொல்றேன், நானும் இதுக்கப்புறம் ட்ரை பண்றேன். அப்ப இதுக்கு முன்னாடி பண்ணது இல்லை.